வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வித்யாலக்ஷ்மி. எனக்கு உங்களுக்கு சிக்கன் சாத்தே ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது மலேசியா அண்ட் தாய்லாண்டில் ரொம்பவே ஃபேமஸ் ரெசிபி இது. அண்டு எல்லாருமே பண்ணுவாங்க. ஆனால் இது நான் என்னோடய ஸ்டைலில் நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். வீட்டில் கடிக்கக்கூடிய பொருள், நம்ம வீட்டில் பக்கத்தில் கடையில் கடிக்கக்கூடிய பொருள் வச்சு நான் தயார் பண்ணியிருக்கேன். இங்கே தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் பிரெஸ்ட்டை நல்லா கழுவி நீல வாக்கில் அரிஞ்சு ஒரு பவுலில் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கோகோனட் மில்க் பவுடர் தேவைப்படும், இல்லைனா நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட் கூட யூஸ் பண்ணலாம். லெமன் கிராஸ், இஞ்சி பூண்டு விழுது, சோயா சாஸ், பீனட் பட்டர், சாம்பார் வெங்காயம், நம்மளுக்கு மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் தேவைப்படும். நான் நிலக்கடலையை வறுத்து பொடியாக்கி எடுத்து ஒரு பவுலில் வச்சுருக்கேன். இவ்வளோ தாங்க இந்த சிக்கன் சாத்தைக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம அரைக்கிற ஐட்டம் அத்தனையுமே நான் சாஸ்லேயும் யூஸ் பண்ண போகிறேன். லெமன் கிராஸை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறது மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துருக்கேன். அதோடவே நான் தேங்காய், அதாவது அந்த கோகோனட் மில்க் பவுடர் சேர்த்துக்க போகிறேன். சாம்பார் வெங்காயம், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு கோகோனட் மில்க் பவுடர் கிடைக்கலையா, வருத்தப்படாதீங்க. நீங்கள் தேங்காய் பூவே யூஸ் பண்ணிக்கலாம். நிலக்கடலையே சேர்த்துருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன், பீனட் பட்டர் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக சோயா சாஸும் சேர்த்துருக்கேன். இந்த சட்னி தான் நம்மளுக்கு கோழியை ஊற வைக்கிறதுக்கு தேவைப்படும். சாஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது ரொம்ப அருமையான டிஷ்ஷுங்க. ஒன்ஸ் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் திருப்பியும் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இப்போ இந்த சட்னி நல்லா வழுவழுப்பாக அரைச்சிருக்கேன். இப்போ நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க கோழி பீசஸை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருக்கேன். அரைச்சிருக்க சட்னியை அரைவாசி அளவுக்கு அந்த கோழியில் சேர்த்துருக்கேன். சேர்த்து இந்த கோழியை அந்த மேரினேஷனில் நல்லா கலந்து 20 நிமிஷம் மூடி போட்டு ஊற வைக்கணும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். பிளாகில் நான் ரிட்டன் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். சேம் ரெசிபி இங்கிலீஷ் வீடியோவில் இருக்குது. இங்கிலீஷ் வீடியோ சேனலோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். 20 நிமிஷம் நல்லா ஊறினதும் கோழியில் உப்பு சேர்த்துருக்கேன். ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன். ஏன்னா சோயா சாஸ்லேயும் உப்பு இருக்குது, பீனட் பட்டர்லேயும் உப்பு இருக்குது. ஸோ அளவாக கொஞ்சமாக சேர்த்து கோழியை நல்லா கலந்துருக்கேன். நம்மளுக்கு இந்த பேம்பு குச்சிங்க இந்த கடையில் கிடைக்கிறது, ஸ்கியூவர்ஸ், அந்த பேம்பு குச்சியை நல்லா கழுவிட்டு இந்த கோழி ஊற வச்சுருக்கிறத அந்த பேம்பு குச்சியில் நல்லா குத்தி நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த பேம்பு குச்சி கிடைக்கலையா, இந்த லாக்டவுனில் நீங்கள் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். நேராக அப்படியே நீங்கள் தவாவில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு ரொம்ப சிம்பிள் அண்ட் ட்ரெடிஷ்னலாக கொஞ்சம் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த மாதிரி பேம்பு ஸ்கியூவர்ஸ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த சாத்தே இப்போதைக்கு ரெடி ஆகிருக்கு. நம்ம வறுக்க வேண்டியது தான். இது நம்ம சாஸோடு தான் சர்வ் பண்ணணும். அந்த சாஸ் ஆல்மோஸ்ட் ஒரு கோழி குழம்பு மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். சாஸ் கொஞ்சம் சூடாகவே இருக்கணும் இந்த சாத்தைக்கு. அது சூடாக நீங்கள் செஞ்சு பரிமாறினீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த கோழியெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு பக்கம். மீதி இருக்கிற அந்த அரைச்ச சட்னி பாருங்கள், அதில் நான் சாஸ் தயார் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மீதி அரைச்சி வச்சுருக்க சட்னியில் வெந்நீர் சேர்த்து நல்லா கலந்து, பச்சை தண்ணி யூஸ் பண்ணாதீங்க, நீங்கள் வெந்நீர் தான் யூஸ் பண்ணணும். நல்லா கலந்து இதை நான் ஒரு கடாய்க்கு, மிதமான தீயில் இருக்க கடாய்க்கு மாற்றிருக்கேன். இதில் நான் மீதி வச்சுருக்க அந்த கோகோனட் மில்க் பவுடர்
எடுத்து வச்சுருக்கிற நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலை பொடிச்சு வச்சுருக்கிறத சேர்த்துருக்கேன். நல்லா இந்த சாஸை ஒரு முறை கலந்துட்டேன். நீங்கள் தண்ணீர் யூஸே பண்ணக்கூடாது. தேவைக்கேற்ப உப்பு யூஸ் பண்ணுங்க. சுடு தண்ணி தான் சேர்க்கணும். இப்போ தேவைக்கேற்ப தண்ணியை சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க, ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைங்க. டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் மிளகாய்த்தூள் அளவாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து இன்னொரு முறை கலந்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த சாஸ் ஆன மட்டுக்கும் சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை அடுப்பிலேருந்து இறக்கி நான் கோழி வறுக்கிறதுக்கு ஆரம்பிக்க போகிறேன். நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் சாஸு. ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சாஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த சாஸ் கொதிச்சு ரெடி ஆயிடுச்சுங்க. மிதமான தீயில் ஒரு பேனை காய வச்சுருக்கேன். பேனில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஆன மட்டுக்கும் காம்பினேஷன் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். எள்ளெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில். நான் அப்படி தான் சேர்த்துருக்கேன் இங்கே. எள்ளெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில். அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எப்போவுமே கோழி எள்ளெண்ணெயில் செஞ்சாலே அது ஒரு டேஸ்ட்டு வேறு லெவல் தான். இப்போது நம்ம ஏற்கனவே அந்த குச்சியில் குத்தி வச்சுருக்க அந்த கோழி பீஸுங்களை இந்த பேனில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கணும். இந்த சிக்கன் பிரெஸ்ட்டு எப்போவுமே நம்ம சமைக்கிறப்போ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக சமைக்கணும், இல்லைன்னா அது ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ நான் கோழி பீசஸ் பேனில் சேர்த்ததும் சுடு தண்ணி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மிதமான தீயில் வச்சு மூடி வச்சு இந்த கோழியை 3 நிமிஷத்துக்கு ஒரு பக்கம் வேக விட்டேன். மூடியை திறந்து 3 நிமிஷம் வேக விடணும். இந்த மாதிரி நீங்கள் திருப்பி திருப்பி வேக வச்சு வறுத்து எடுத்திங்கன்னா கோழி ரப்பர் மாதிரி ஆகாது. நல்லா ஜூஸியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அதை ட்ரையாக அப்படியே வறுக்க போனீங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும். அந்த குச்சியில் வர சாப்பிட்றப்போ அது ஒரு மாதிரி கெட்டியாக நல்லா இருக்காது. ஸோ சாஃப்டாக உங்களுக்கு நல்ல கோழி வேணும்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விடுங்க. இப்போது 3 நிமிஷத்துக்கு நான் நல்லா திருப்பி திருப்பி வறுத்தேன். மொத்தம் 6லேருந்து 8 நிமிஷம் இந்த கோழியை வறுத்து கொஞ்சம் அது கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துருக்கேன் கோழியை. இந்த சிக்கன் சாத்தே ஸ்டிக்ஸ் வறுப்பட்டு ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை எடுத்து நான் தட்டுக்கு மாற்றி அந்த கோழி மேலே பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தாள், வறுத்து பொடியாக்குன்னு நிலக்கடலை கொஞ்சம் மேலே தூவி பரிமாறியிருக்கேன். ரொம்ப அருமையாக வந்தது. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த சிக்கன் சாத்தே அந்த சாஸ் ஒரு காம்பினேஷன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். எல்லா லிங்க்ஸ் டு மை பிளாக் அண்ட் சோஷியல் மீடியா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.